லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, முதல்ல இந்த வேலை முடியட்டுமா? சாருமதிக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு மற்றெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் சரிதான். அவளை கண் காணாத இடத்துக்கு துரத்தி விட்டாதான் நாம நிம்மதியா இந்த வேலையை செய்ய முடியும். சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவளை வேற உள்ள வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். சரி. ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? அது அவரால வர முடியல, மேனேஜர் அனுப்புறேன்னு சொன்னாரு. மேனேஜரா? சாரு பயப்படாத, நீ கன்ஃபார்ம் தான். மேனேஜர் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு மீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, பேமெண்ட் விஷயமா இருக்கும்னு. சாரு, சொல்ல மறந்துட்டேன், இது தெலுங்கு படம். எனக்கு இப்பதான் சொன்னாரு. தெலுங்குல நான் எப்படி? அதெல்லாம் கத்துக்கலாம் சாரு. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தெலுங்கு படம்னா பட்ஜெட் அதிகமா இருக்கும், பணமும் அதிகமா வரும். எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத்ல ஷூட் இருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தைய விட்டுட்டு போணுமா? சாரு, குழந்தைக்கு ஆசைப்படுதான் நம்ம இப்படி எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அது உனக்கு புரியுதா இல்லையா? அதனால குழந்தைய பத்தி கொஞ்சம் பேசாம இரு. அதுதான் உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது, சரியா? எனக்கு கொற்றவையை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல சுபத்ரா. அம்மா, கொற்றவை சொன்னதை சரியா செஞ்சிடுவா. அவங்க அப்பாவோட தைரியம் அவளுக்கு அப்படியே இருக்கு. அப்படித்தான் தோணுது. ஆனா இந்த சாந்தி முகூர்த்தத்தை எப்படி நடத்துறதுன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தாமா பேசிக்கிட்டு இருந்தோம். சாந்தி முகூர்த்தம் நடத்துறேன்னு உறுதியா சொல்றேன், ஆனா அது எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அதுக்கான வேலையை தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பாட்டி. முதல்ல சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன பாக்குறீங்க? திருமாரணியும் ஆதிராவையும் வர வச்சிருக்கேன், நேர்ல வச்சு பேசிக்கலாம். என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, அவங்க முதல்ல ஒத்துக்கணும்ல. நீ சொல்றதும் சரிதாம்மா. வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் பாட்டி, வர நேரம்தான். என்ன விஷயம் கொற்றவை? எல்லாம் நல்ல விஷயம்தான். உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுவும் இந்த ரெசார்ட்லயே. என்ன பதிலே காணோம்? இல்ல இல்ல, இதெல்லாம் இப்ப வேண்டாமே. அப்புறம் அம்மாவும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.
உங்க முடிவு முதல்ல சொல்லுங்க திருமாறன். அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். கல்யாணம் நடந்து இவ்ளோ நாள் ஆகியும் நீங்க பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்ல. திருமாரா, உனக்கே தெரியும் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சு. இனிமே எதுக்கு தள்ளி போடணும்? இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வேணாமா? ஆதிரா சந்தோஷமா இருக்க வேணாமா? என்ன திருமாறன், என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல வேண்டாம், அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. திருமாறன், நான் இப்ப உங்க அம்மா கிட்ட பேசிட்டேனே வச்சுக்கோங்க. அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்ப உங்களோட முடிவு என்ன? அது வந்து உங்க அம்மா மேல உனக்கு பாசம் இருக்கலாம். ஆனா உன்னை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளுக்குன்னு ஆசை, கனவு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாரு. தயவு செஞ்சு ஆதிராவை நீ ஏத்துக்க. டேய் திருமாரா, தாலி கட்டின பொண்டாட்டிய தள்ளி வைக்கிறது பாவண்டா. அதை இத்தனை நாளா உன்ன அறியாமலேயே நீ செஞ்சிட்டு இருந்த. இனிமேலாவது திருந்து. பேருக்கு ஊருக்கு மனைவியா இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லடா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் இருந்தாதான் குடும்பத்துல ஸ்ரீதேவி நிலைச்சிருப்பா. என் மேல இருக்கிற கோவத்தை என் பொண்ணு கிட்ட காட்டிடாத. என் வாழ்க்கை மாதிரி என் பொண்ணு வாழ்க்கை ஆடக்கூடாது. என் பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிடாத. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன். அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்துல அவரை ஏமா கட்டாயப்படுத்துறீங்க? எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அதுபடி நடந்துட்டு போகுது. ஆதிரா, முதல்ல உன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். உனக்கு திருமாறனோட வாழ பிடிக்கலையா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். தப்ப ஒத்துக்கிறது, குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறது, அம்மாவை பாத்துக்கிறது, இப்படி அடிக்கிட்டே போற அளவுக்கு நல்ல மனசோட இருக்கிற அறிவு அவருக்கு. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு மனைவியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதே நேரத்துல அவருக்கு விருப்பம் இல்லாதப்போ இந்த பேச்சை விட்டுருங்க. அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம். திருமாறன், இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆதிராவை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். போய் சொல்றீங்க. உங்களுக்கு ஆதிராவை பிடிக்காது. ஏன்னா நீங்க இன்னும் சாருமதியை தான் லவ் பண்றீங்க. சாருமதி திரும்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவளோட காதலுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல
இல்லவே இல்ல. ஆமா, உங்களோட லட்சியமே சாருமதியோட திரும்ப வாழ்றதுதான். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சாருமதி எப்பவோ மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன். அப்போ ஆதிராவ ஒரு வேலைக்காரியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி, பொண்டாட்டிங்கிற பேர்ல முத்திர கொடுத்து வீட்டு வேலைக்கு வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இல்லனா பைசா செலவில்லாம உங்க பச்சை குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு எடுபடி, அதானே? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆதிரா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவளாலதான் நான் இப்ப நல்லா இருக்கேன். அவளாலதான் நான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். என்னையும் என்னோட குழந்தையும் காப்பாத்துற தேவதாவ. அப்புறம் ஏன் எது உங்களை தடுக்குது? எனக்கு எந்த தடையும் இல்ல. நேரத்தை குறிங்க. அவசரத்துல ஒண்ணும் சொல்லலையே. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். ஆதிராவோட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதுக்கு எனக்கு முழு சம்மதம். சரண்யா, இந்த ரெசார்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? இப்ப இது ரொம்ப முக்கியமா? அங்க குடும்பமே நாரிக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்ற? நீங்க அப்ப சந்தேகப்பட்ட மாதிரி நடந்துருச்சு அண்ணி. அவங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு தான். அந்த கொற்றவை தான் இந்த திட்டத்துக்கு தலைவியே. அதுக்கு தான் அவளை கூட்டிட்டு வந்து குடும்பத்துள்ள விட்டுருக்காங்க. எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பவே போய் என்ன செய்துன்னு கேட்டுட்டு வரேன். ஐயோ அண்ணி, மாறவே மாட்டீங்களா நீங்க? நான் இங்க வரும்போதே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? தெரியாததுக்கு முன்னாடி பரவாயில்ல, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. அவங்க வண்டவாளம் என்னன்னு காதால கேட்டாச்சுல. இனிமே எதுக்கு தயங்கணும்? உண்டுலன்னு பண்ணிடுறேன். ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. திருமாறனை கூப்பிட்டு வச்சு பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க. நாம நினைக்கிறதுக்கு மேல அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதிரா, திருமாறன் எல்லாரையும் நிக்க வச்சு ஒவ்வொரு காய அருமையா நகர்த்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல உள்ள பொண்ணு நீங்க எதை பண்ணாலும் விஷயம் அவங்க பக்கம் தான் சாதகமா முடியும். அதுக்குன்னு கைய கட்டிக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு உடம்புல பத்திக்கிட்டு வருது. ஐயோ அண்ணி, உங்க கோவத்தை குறைங்கன்னு சொல்லல, ஆனா ஆத்திரத்துல அறிவை தொலைச்சிடாதீங்கன்னு தான் சொல்றேன். அவங்க கேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியிலேயே போனாதான் அவங்கள காலி பண்ண முடியும். ஐயோ, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு புரியல சரண்யா. என்ன ஏன் வழியில போக விடு. மனசுல இருக்கிற வெறி எல்லாம் அள்ளி கொட்டினாதான் அவங்க அடங்குவாங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் சொல்றத காதுல வாங்கிக்கோங்க. திருமாறன் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்?
உங்களை அவன் மதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்ப போய் கத்துனீங்கனாலும் மாத்தியா பேச போறான்? ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஆதிரா என்னோட பொண்டாட்டி தானே, அதுல என்ன தப்புன்னு திரும்பி நம்மளே கேள்வி கேட்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது? பிரச்சனை இப்போ கழுத்துக்கு வந்துருச்சு அண்ணி. உசுறு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். இல்லன்னு வைங்க, ஆதிரா கையில அதிகாரமும் உங்க கையில விளக்கு மாத்து கட்டையும் வந்து சேர்ந்துரும். உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து யோசிங்க அண்ணி. இந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்த விடக்கூடாது. எப்படியாவது தடுத்தே ஆகணும். அண்ணா, ஒரு நிமிஷம். இது வரமா. சொல்லுமா. திருமாறனுக்கும் ஆதிராவுக்கும் இங்கே சாந்தி முகூர்த்தம் நடத்தலான்னு பாட்டியோட கலந்து பேசியிருக்கோம். இதுக்கு திருமாறனும் சம்மதம் சொல்லிட்டாரு. அகல்யாவை தவிர வேற யார பத்தியும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அத நீங்க தான் செய்யணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சொல்லுமா. இதோட அவ்வளவுதானா? சரிம்மா, நான் போய் பேசுறேன். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன அகல்யா, இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சு போன மாதிரியே தெரியுது. ஆமாங்க, நல்லா இருக்குங்க. அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம குடும்பம் ஒன்னாயிடுச்சுதான், இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்பப்போ முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபமாவே இருக்கு. நமக்கு இருந்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. அதான் முக்கிய காரணம். நடந்ததெல்லாம் பேச வேண்டாம், இனி நடக்கிறத பார்க்கலாம். பக்கத்தூர்ல ஒரு சாமியார் இருக்காரு. அவரு கண்ணுல பார்த்தாலே கஷ்டம் காணாம போயிடுன்னு சொல்றாங்க. தினமும் காலையில 6 மணிக்கு தாமரை பூஜை பண்றாராம். அதுல ஒரு தடவை நாம கலந்துக்கிட்டா குடும்பத்துல இருக்கிற அத்தனை தீங்கும் விலகிடுமா. நாம ஏன் அங்க போயிட்டு வரக்கூடாது? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அந்த ஊர்ல தான் இருக்கான். அவன் தான் இந்த சாமியாரை பத்தி சொன்னாமா. நாம அவன் வீட்டுல தங்கி இருந்துட்டு காலையில பூஜை கூட அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சொல்ற? என்ன? டேய் திருமாரா, இங்க வா. என்னம்மா? இது உனக்கு நல்லா இருக்கா திருமாரா? அம்மா உனக்கு என்னடா பாவம் பண்ண? உன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? என்ன ஒதுக்கிட்டியடா, இது நியாயமா? என்ன சொல்ற? எதுக்கு எதையோ உளறிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாமே தெரியும். என் மகனுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அதுக்கு நான் இருக்க கூடாது. அதுதானே உங்க திட்டம்? அதுக்கு தானே என்ன வெளியூருக்கு கூப்பிட்டீங்க.
அம்மா நீ பேசாதடா. உங்களுக்கெல்லாம் என்ன புரியாம இருக்கலாம்டா. உனக்கு கூடவாடா என் மேல சந்தேகம்? இந்த உலகத்துல உன்னோட சந்தோஷத்துக்காக வாழ்ற ஒரே ஜீவன் நான் தான்டா. அது ஏன்டா உனக்கு தெரியாம போச்சு? அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நான் சொல்றத நீ கேளுடா. மக சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பா. நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அதுல ஒண்ணு ரெண்டு தப்பா முடிஞ்சிருக்கலாம். அதுக்காக அம்மாவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? அம்மா அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நீ எனக்குள்ள வளர்ந்தவன்டா. உன்னை எனக்கு எதிரா திருப்ப முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். திருமாரா, நீ என்ன தள்ளி வைக்கிறத என்னால தாங்கிக்க முடியலடா. அம்மா சாரிம்மா. நான் என் மகனுக்கு எதிரி கிடையாது. அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படல.